party for Miss Pushpa T. Yes, goodbye party for Miss Pushpa T.S. என்ற கவிதையின் சுருக்கமான கதை இதோ. இந்த கவிதை ஒரு விடைபெறும் விழா மேடை பேச்சு வடிவில் உள்ளது. புஷ்பா மிஸ் ஒரு வெளிநாட்டுக்கு கிளம்பி செல்வதால் அவருக்கு பிரியாவிடை கொடுக்கும் விழாவில் ஒரு சக ஊழியர் பேசுவதாக இந்த கவிதை அமைந்துள்ளது. மிஸ் புஷ்பாவுக்கு பிரியாவிடை, குட்பை பார்ட்டி ஃபார் மிஸ் புஷ்பா. ஆரம்பம். பேச்சாளர் அங்கு கூடியிருப்பவர்களை நண்பர்களே என்று அழைத்து, நம் அன்பான சகோதரி புஷ்பா மிஸ் இன்னும் 2-3 நாட்களில் வெளிநாட்டுக்கு புறப்படுகிறார். அவருக்கு நல் பயணம், பான் வாயேஜ் வாழ்த்த நாம் இன்று கூடியுள்ளோம் என்று சொல்கிறார். அனைவருக்கும் தெரியும் என்று சொல்லி புஷ்பா மிஸ்ஸிடம் எவ்வளவு இனிமை இருக்கிறது என்று புகழ ஆரம்பிக்கிறார். வெளியுலக இனிமை மட்டுமல்ல, உள்ளுக்குள்ளும் இனிமை இருக்கிறது என்று கூறுகிறார். புஷ்பாவின் குணம், அவர் எப்போதும் சிரித்து கொண்டே இருப்பார் என்றும் அதற்கு காரணம் இல்லை என்றாலும் அவருக்கு அப்படிப்பட்ட மனநிலை இருப்பதால் அவர் சிரிப்பார் என்றும் சொல்கிறார். திசை திரும்புதல், டைக்ரெஷன். மிஸ் புஷ்பா மிக உயர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவர் என்று புகழ்ந்து, அவருடைய அப்பா பல்சர் அல்லது சூரத் இல் ஒரு புகழ்பெற்ற வக்கீல் அட்வொகேட் ஆக இருந்தார் என்று கூறுகிறார். அப்போது சூரத் என்றவுடன் பேச்சாளர் திடீரென தனது சொந்த கதைக்கு போகிறார். அவர் வெகு காலத்திற்கு முன்பு தன் மாமாவின் நண்பர் வீட்டில் சூரத் இல் தங்கியதையும் அந்த நண்பரின் மனைவி நன்றாக சமைப்பார் என்பதையும் சம்பந்தமே இல்லாமல் பேசிவிட்டு மீண்டும் புஷ்பா மிஸ்ஸை பற்றி கதைக்கிறார். உதவும் மனப்பான்மை. திரும்பி வந்தவுடன் மிஸ் புஷ்பாவின் சிறந்த குணத்தை பற்றி பேசுகிறார். அவர் ஆண்கள் மத்தியிலும் பெண்கள் மத்தியிலும் மிகவும் பிரபலமானவர் என்று கூறுகிறார். யாராவது ஒரு உதவி கேட்டால் அவருடைய உடனடி பதில், இப்போது நான் அதை செய்கிறேன். அவர் ஒருபோதும் இல்லை என்று சொல்வதே இல்லை. இது அவருடைய நல்ல மனதை காட்டுவதாக பேச்சாளர் சிலாகிக்கிறார். முடிவு. இறுதியாக புஷ்பா மிஸ் தனது வருங்காலத்தை மேம்படுத்த டு இம்ப்ரூவ் ஹர் ப்ராஸ்பெக்ட் வெளிநாடு செல்வதாகவும் நாம் அனைவரும் அவருக்கு நல்லதை வாழ்த்துகிறோம் என்றும் கூறுகிறார். பிறகு அடுத்த பேச்சாளர்கள் பேசுமாறு கேட்டுக்கொண்டு கடைசியாக புஷ்பா மிஸ் சுருக்கம் செய்வார், அதாவது நன்றி உரை கூறுவார் என்று கூறி தன் பேச்சை முடிக்கிறார். விளக்கம். இந்த கவிதையின் நகைச்சுவையும் அழகும் பேச்சாளர் உபயோகிக்கும் ஆங்கில நடையில் தான் உள்ளது. அவர் பேச்சில் இந்தியர்கள் ஆங்கிலம் பேசும்போது பொதுவாக செய்யும் இலக்கண பிழைகள், நேரடியாக தாய்மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட வினோதமான வார்த்தை பிரயோகங்கள், இந்தியன் இங்கிலீஷ் போன்றவை இடம்பெற்றுள்ளன. இதன் மூலம் நிஸ்ஸிம் எசேக்கியல் சமூக பழக்கவழக்கங்களையும் ஆங்கிலம் பேசும் ஆர்வத்தில் ஏற்படும் மொழி பிழைகளையும் கேலியுடன் அன்புடன் சுட்டிக்காட்டுகிறார். நிஸ்ஸிம் எசேக்கியல்